வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் எப்படி கை கொண்டு நடப்பது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நம்பாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ப்ரெசண்ட் வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு இவைகளெல்லாம் நிச்சயம் தேவை. நித்தியத்துக்கும், ஏன்னா கர்த்தர் நம்மளை ஜட்ஜ்மெண்ட்டில் நிறுத்துவார். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதை நிறுத்தும் போதும் நம்ம இதன்படி தான் வாழ்ந்தோமா இல்லையான்னு பார்க்கறது தான் நிறுத்துறாரு. கிருபை உண்மைதான். ஏன்னா we cannot live according to God's standard of holiness. அதனால் கிருபை நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கு சபைகள், மாடர்ன் டே சபைகள் சொல்லிக் கொடுக்குறபடி நாம் இஷ்டப்படி வாழலாம். அதன் மூலம் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு ஓடலாம். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். Let us go through the word of God again. Let's go to Proverbs 3rd chapter, verse 1 and 2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோதான் தேவை. அவன் இந்த உலகத்தில் வாழும்போது நீடித்த நாள் வேணும்னு கேட்பான். அடுத்தது தீர்க்காயுசன, எந்த வித துன்பமும் தொல்லை இல்லாமல் தி பெஸ்ட் அபண்டன்ட் லைஃப் வேணும்னு கேட்பான். மூணது பீஸ் ஆஃப் மைண்ட். இது மூணு இல்லாதவங்க சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவாங்க. இது நான் சொல்லல, இது டாக்டர்ஸோட கணிப்பு. இப்போ கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி கொண்டு வரலான்னா, இதை God is our manufacturer. நம்மளை உருவாக்கினவர் கர்த்தர். அதுதான் போட்டிருக்கோம். தாயின் வயிற்றில் தோன்றும் முன்பே நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அப்போ தாயின் வயிற்றில் கொண்டு போய் வைத்ததும் அவர் தான், உருவாக்கி வைத்ததும் அவர் தான். வெளியே நம்ம சேஃப்டியாக வரோமே. ஒரு பாட்டு கூட பாடுவாங்க, கருப்போல காத்தீரே நன்றின்னு சொல்லி. சரி, அப்போ காத்தர் காப்பாற்றுறாரு, வெளியே கொண்டாடுறாரு. ஒரு ப்ராசஸில் நம்மளை கொண்டு போகிறோம். எத்தனையோ பேர் யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இப்போ டர்க்கிலலாம் நியூஸ் டர்க்கின்னு சீரியாவில் நியூஸ் கேட்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவ்வளோ மோசமாக இருக்குது மக்களுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் நம்ம கிருபையாக இருக்கிறார். அட் தி சேம் டைம் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ரைச்சஸ்னஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் ஆல்சோ we should not forget to follow the instructions of the Lord God. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள், 13வது வசனத்தை பாருங்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதுக்கு முன்னால் 11, 12 வாசிப்போம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்ப கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். சில கடிந்து கொள்வதில் வெறுக்கிறவன் சாவான் போட்டிருக்கோம். அப்போ God chastens us. எபிரேயர் 12வது அதிகாரத்திலையும் போட்டிருக்கோம். God chastens us. We require God's chastening. நாம் வேசியின் புத்திரர் அல்ல. இதுதான் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. அப்போ நம்முடைய தகப்பன், ஆவிகளின் தகப்பன், அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம தப்பு செய்யும்போது திட்டுவார். ஏன் அப்படி பண்ண? நம்ம பிள்ளைங்களை கூட பாருங்கள், சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், சேட்டை பண்ண உடனே 2 போடுவோம் கால்லையோ கையிலையோ. சின்ன குச்சி தான். அப்போ தான் அதுக்கு புரியும் இது நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு. இல்லாட்டி கண்ணா அப்படி செய்யாதன்னு சொல்லிட்டுதுன்னா அது போய் நெருப்பில் போகும், கையை வச்சிடும். அப்புறம் அதுக்கு தான் வலிக்கும். இன்றைக்கி நம்மளுக்கும் அதே தான். இட்ஸ் அ திங். வி டோன்ட் நோ வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட் ஃபார் அஸ். வாட் இஸ் குட் God has written. What is bad also God has written. So we have to understand what is good in God's sight and we have to live accordingly.
இப்போ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போயிடாத. நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக தான் அவர் சிக்ஷிக்கிறார். அடுத்தது பாசிங்க. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆண்டவர் வந்து சில பேரை சில பாதைகளில் விட்டாருன்னா, சில சிக்ஷைனா எப்படி நம்ம வாழ்க்கையில் வரணும், அடி ஒழுங்குனா சம் பாதைகளில் நமக்கு பிடிக்காத வழிகளை உபாமத்தில் போட்டிருக்கோம். இஸ்ரவேலுக்கு புத்திரர்களை அவர் போட்டிருப்பார், உனக்கு பிடிக்காத வழியில் ஒன்று நடத்துவேன். சம்டைம்ஸ் தட் ரிக்வயர்ஸ் ட்ரைனிங். அப்படியே சின்ன பிள்ளைங்க இப்போ 1ஆம் கிளாஸில் விட்டுட்டு இருந்தால் அந்த பிள்ளைங்க ஜாலியாக போயிட்டு வந்துட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸோட பழகிட்டே போயிட முடியும். அப்படியே வாழ்க்கையை நடத்த முடியுமா? இல்லை, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும். 12 1+1 +2 வாட் எவர் இட்ஸ் தேர், தே ஹேவ் டு டூ இட். அண்ட் காலேஜ் லைஃப் சேஞ்சஸ், லைஃப் keeps on changing, and as years add to our life, we keep on changing. Even முதிர் வயதிலும் இப்போ வந்து ஓல்டன் ஏஜில் கூட we can learn a lot. இப்போ இதில் பாருங்க, அடுத்தது வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும். இது சொன்ன பிறகு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, ஞானத்தை கர்த்தர் சிட்சிக்கிற போது நமக்கு ஞானம் வருது. இதான் அர்த்தம். அப்போ ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். புத்தியை சம்பாதி. அப்போ சம்திங் லைக் ஏர்னிங். நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகிறது எதுக்கு? சும்மா இது பண்ணுறதுக்காக இல்லை, சம்பாதிக்கிறதுக்காக போகிறீங்க. இப்போ ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, ட்ரேடிங். இப்போ வந்து நிறைய பேர் பிஸ்னஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ ஞானத்திலையும் புத்தியிலும் நம்ம டீல் பண்ணோம்னா அதன் வர்த்தகம் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமான. இப்போ நம்ம சொல்லுவோம் உள்ளதுல ஹையஸ்ட் கோல்டு எதுன்னு கேட்டால் 24 கேரட் கோல்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம். நேற்று நம்ம லோத்தை பற்றி படித்தோம். லோத்துக்கு 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு கர்த்தர். அந்த 4ல் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போது அவன் மனைவி தவறி போனான். அடுத்தது இந்த பிள்ளைகளும் தவறிட்டாங்க. தவறுனாங்கன்னா தவறான நடத்தைக்குள்ளாக போய் அவர்கள் he lost his vision and he lost the purpose and he lost everything. ஸோ இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கோம், அது ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கொன்றும் அதற்கு நிகரல்ல. இந்த உலகத்தில் சில பேர் நல்ல சாப்பாடு போட்டால் போதுன்னுவாங்க, நல்ல சாப்பாடு. சில பேர் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணுன்னுவாங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு வேணும்னுவாங்க, சில பேர் பெஸ்ட்டு கார் தானே நான் போவேன்னுவாங்க. எல்லாம் எது நீ இச்சித்தாலும் தர. ஆனால் இது ரெண்டையும் இச்சி, ஞானத்தையும் புத்தியையும் இச்சி. அது 2 பேர் தான் ஒரு லாஸ்ட் இருக்கணும். அதுதான் போட்டிருக்கு. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை. வலது கையில் விஸ்டமோட வலது கையில் தீர்க்காயுசு, wealth and also good life, abundance life. ஸோ இருக்கிறது. வலது கையில் தீர்க்காயுசும் அது இடது கையில் செல்வமும் உண்டு, வெல்த்தும் இருக்குது. வெல்த்தமும் கனமும். இப்போ 4 பேர் சேர்ந்து உன்னை பார்த்தா மரியாதை செலுத்துவோம். நீ முட்டாளாக இருந்தீன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ ஞானவான். இப்போ சில பேர் தன்னை அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு முட்டாள்தனமாக நடக்கும்போதும் அந்த ப்ராப்ளம் நடந்தது. லோத்துக்கு தான் நடந்துச்சு. அவர் நினச்சார் தான் கர்த்தருக்கே அட்வைஸ் பண்ணிடலான்னு நினச்சாரு. ஆனால் எண்டு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு.